நறுமண கடை வைத்திருப்பவருக்கும் ஒரு இருப்பு பட்டறையில வேலை பார்க்கறவனுக்குமான வித்தியாசத்தை மாதிரியும் சொல்றாங்க. ஒரு நறுமண கடைக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அங்க இருக்கிற நறுமண பொருளோட வாசம் நம்ம மேலையும் வீசும். அப்படி இல்லைன்னா அந்த நறுமண பொருளை நீங்க விலை கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். இது ஒரு நல்ல நண்பனுக்கான உதாரணம். ஒரு நல்ல நண்பர்களோட பழகுனீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள் இது எல்லாமே இயல்பாகவே உங்ககிட்ட வந்துடும். அதே மாதிரி ஒரு இருப்பு பட்டறைக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அங்க இருக்கிற கெட்ட வாடம் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இரும்பு பட்டறையிலிருந்து வெளிவரக்கூடிய தீ கதிர்கள் உங்க ஆடையிலையோ இல்ல உங்க உடம்புலையோ பட்டு அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். இது ஒரு தீய நண்பனுக்கான உதாரணம். ஒரு தீய நண்பர்களோட பழகுனீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க கிட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், செயல்கள், எண்ணங்கள் இது எல்லாமே இயல்பாகவே நம்ம கிட்டையும் வந்துடும். ஒரு நல்ல நண்பன் நம்ம கூட இருந்தா என்ன செய்வான்? நம்ம தப்பு செய்யும் போது அதை தடுத்து நமக்கு நல்லதை எடுத்து சொல்லி அந்த தப்பை செய்ய விடாம நம்மளை பாதுகாப்பான். இப்படிப்பட்ட நட்பு இந்த உலகத்துல பல பயன்களை தருவதோடு மறுமையிலையும் நமக்கு நிறைய நன்மைகளை பெற்று தருது. எந்த சூழ்நிலையிலையும் தீமையான காரியங்களுக்காக நண்பனோட ஒத்து போகவே கூடாது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நண்பர்கள் எப்படி இருக்காங்க? நம்ம கூட இருக்கிற நண்பன் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சும் நீ எல்லாமே கரெக்டா தான் பண்ற, நீ பண்றது கரெக்டுங்கிற மாதிரி நமக்கு தட்டி கொடுப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். நன்மையான விஷயங்களை செய்ய மறந்துட்டா நீங்க அதை உண்மை நண்பன் அவனுக்கு நினைவுபடுத்தணும். உங்க நண்பன் தொழுகாம இருக்காங்களா? தொழுகையில உள்ள நன்மைகளை எடுத்து சொல்லி நீங்க அவங்களை தொழுக வைக்கணும். உங்க நண்பன் நன்மையான காரியங்கள்ல ஈடுபடும் போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த செயல்கள்ல ஈடுபடணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 2வது வசனம். பெரும்பாலான நண்பர்கள் இப்ப எதுக்காக ஒன்று கூடுறாங்க? வீண் பேச்சு பேசுறதுக்கும், ஊர் சுற்றுறதுக்கும், இல்ல தியேட்டருக்கு போறதுக்கோ, இல்ல போன்ல அதிக நேரம் செலவழிக்குமாக இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஒன்று கூடுறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக எத்தனை பேர் ஒன்று கூடுறாங்கன்னு கேட்டா அது பெரிய அபூர்வமாக தான் இருக்கு. இப்படி இல்லாம உங்க வாழ்க்கையை நீங்க சீராக்கிக்கணும்னா ஒரு தொழுகையாளியை நண்பனா வச்சுக்கோங்க. தொழுகை உங்களுக்கு இயல்பாகவே வரும். ஒரு நோன்பாளியை நண்பனாக வச்சுக்கோங்க. நோன்பு உங்களுக்கு இயல்பாகவே வரும். தொழுகையை விடுபவர்கள் உங்க கூட இருந்தா என்ன செய்வோம்? நம்மளும் தொழுகையை விடுறத பாவமா நினைக்க மாட்டோம். 1000 பயான் கேட்டாலும் அறிவுரைகள் கேட்டாலும் எதுவுமே என்ன ஆகாது, நம்ம மண்டையில ஏறாது. ஏன்னா தொழுகை விடுறத நம்ம பாவமா நினைக்க மாட்டோம். அதற்கு பதிலாக ஒரு தொழுகையை விட்டாலும் உயிர் போற அளவுக்கு துடிக்கிற நண்பர்கள் அதற்கு பதிலாக ஒரு தொழுகையை விட்டாலும் உயிர்